CBSE Mathematics exercise number 3.5 problem number 4th இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு 2 கார் ட்ராவல் பண்ணுது. ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர். இப்போ அவங்க 2 கார் ட்ராவல் பண்ணுது. நம்ம ஒரு கார் சின்னு எடுத்துக்கலாம், இன்னொரு கார் டின்னு எடுத்துக்கலாம். 2 காரும் வெவ்வேறு ஸ்பீடில் போகுது. கார் சி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போய் பிங்கிற பாயிண்ட்டு சீக்கிரம் ரீச் ஆகுது. சப்போஸ் ஒரு 3 ஹவர்ஸில் ரீச் ஆகுது அப்படின்னா, கார் டி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போய் ஒரு 6 ஹவர்ஸில் போய் ரீச் ஆகுது. அப்போ 2 கார் மீட் பண்ணுற டைம் வந்து 6 ஹவர்ஸ். 6 மணி நேரம் கழிச்சு தான் எந்த கார் ஸ்லோவாக போகுதோ அந்த கார் எடுத்துக்கிற டைம் தான் 2 காரும் மீட் பண்ணுற டைம். இப்போ அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 கார் மீட் பண்ணுறதுக்கு 5 ஹவர்ஸ் எடுத்துருச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்லோவாக போன கார் வந்து 5 ஹவர்ஸ் டைம் எடுத்துருக்குன்னு நமக்கு அர்த்தம். இப்போ நமக்கு ஸ்பீடு தெரியும், இந்த டைம் தெரியும் 5 ஹவர்ஸ், டிஸ்டன்ஸ் தெரியும் 100 கிலோமீட்டர். நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு வந்து கரெக்டான ஸ்பீடு எப்படின்னா, 2 காருக்கும் ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு கார் வேகமாக போயிடுது, ஒரு காருக்கு ஸ்லோவாக போகுது. இப்போ வேகமாக போகிற கார் நம்ம சின்னு எடுத்துக்கலாம், ஸ்லோவாக போகிற கார் நம்ம டின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் தி கார் சி மைனஸ் ஸ்பீட் ஆஃப் தி கார் டி. இப்போ நம்ம ஸ்பீட் ஆஃப் தி கார் வந்து சி வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஸ்பீட் ஆஃப் தி கார் டி வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ நமக்கு ஸ்பீடு கிடச்சிருக்கு. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர், ஸ்பீடு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய், டைம் வந்து 5 ஹவர்ஸ். இப்போ நம்ம இந்த இக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20ன்னு நமக்கு கிடைக்கிது. இது இக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். கண்டிஷன் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் 2 கார் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. ஒரு கார் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து கிளம்புது, ஒரு கார் பிங்கிற பாயிண்ட்லேருந்து கிளம்புது. 2 வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும்போது 2 வந்து சீக்கிரம் வந்து மீட் பண்ணிக்குது. அந்த டைம் வந்து நமக்கு 1 ஹவர்னு கொடுத்துருக்காங்க. கார் சி வந்து வேகமாக வருது, கொஞ்சம் சீக்கிரம், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வருது. கார் டி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வருது, அது கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸில் வந்து 2 மீட் பண்ணுது. ஆனால் அவங்க 2 கார் மீட் பண்ணி எடுத்துக்கிற டைம் 1 ஹவர். ஆனால் 2 கார் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும்போது சீக்கிரம் வந்து மீட் பண்ணிடும். ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்க டைம் எடுத்துக்கிட்ட டைம் 1 ஹவர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர், டைம் வந்து 1 ஹவர், ஸ்பீடு வந்து ஸ்பீட் ஆஃப் தி கார் சி ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் தி கார் டி. 2 காரும் ஒரே டைரெக்ஷன் பார்த்து வருது, ஒரே பாயிண்ட்டை பார்த்து வருது. அப்போ 2 வந்து சீக்கிரம் அந்த பாயிண்ட்டை மீட் பண்ணிக்கும். ஸோ அதனால் 2 ஸ்பீடை ஆட் பண்ணணும். அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் தெரியும் 100 கிலோமீட்டர், ஸ்பீடு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒய், டைம் தெரியும் 1. இப்போ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். இந்த 2 ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. 2 ஆட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு 16 கிடைக்கிது. இந்த எக்ஸோட வேல்யூ 60 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 40ன்னு கிடைக்கிது. இப்போது நமக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் தி கார் சி வந்து 60 km/h, ஸ்பீட் ஆஃப் தி கார் டி வந்து 40 km/h. 2 காரோட ஸ்பீடு நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் ஆன்சர்.